ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் இன்றைக்கி வாவு சிதம்பரனாரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் கப்பலோட்டிய தமிழ் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிறார். அவர் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 1872 பிறக்கிறாரு. எந்த இடத்துல பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு. இவரோட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இவரோட தந்தை பெயர் உலகநாத பிள்ளை, இவரோட தாயார் பெயர் பார்வதி. இவரோட கல்வி பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வியை ஒட்டைப்பிடாரம், அதாவது அவர் பிறந்த ஊர்லேயே அடிப்படை கல்வியை முடிச்சுட்டு உயர்நிலை கல்வியை தூத்துக்குடியில், அதாவது ஒட்டப்பிடாரம் என்ற ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கு. அதாவது அவரோட மாவட்ட தலைநகரத்தில் போயிட்டு அவர் உயர்நிலை கல்வியை படிச்சிருக்காரு. அப்புறம் சட்டக்கல்வியை பார்த்தீங்கன்னா திருச்சியில் பண்ணியிருக்காரு. திருச்சியில் சட்டக்கல்வியை முடிச்சு எப்போ முடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா 1895 முடிச்சு வழக்கறிஞர் ஆயிருக்காரு. அப்புறம் இவரோட அரசியல் பயணம்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகரால இவர் ஈர்க்கப்பட்டு 1905ஆம் ஆண்டு காங்கிரஸ்ல இணையறாரு, காங்கிரஸ் கட்சியில. அப்புறம் இவர் ஆரம்பித்த அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில சுதேசி பண்டகசாலை, தர்ம சங்க நெசவு சாலைன்னு இரு சாலைகளை நிறுவியுள்ளார். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா மெய்யறிவு, மெய்யறம் அப்படின்ற 2 நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இந்த 2 நூல்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். இவர் இயற்றிய இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா விவேகபானு, இந்து நேசன் அப்படின்ற 2 இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்கார். இந்த விவேகபானுன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். பாரதியாரோட பாடல்களை முதல்ல எதில் வெளியிடுவாங்கன்னு பார்த்தா விவேகபானு அப்படின்ற இதழில் தான் வெளியிடுவாங்க. அதுக்கு ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனார். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.